ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் மை ஸ்பெஷல் சாய்ஸ். நம்ம சேனலில் இன்றைக்கி முருங்கைக்காய் வச்சு எப்படி கூட்டு செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முருங்கைக்காயில் இப்படியெல்லாம் செய்யலாமோ அப்படின்னு தான் கண்டிப்பாக யோசிப்பீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் எடுத்துக்கலாங்க. நான் மீடியம் சைஸ் முருங்கைக்காய் 4 எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த சைஸ் அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருந்த முருங்கைக்காயெல்லாம் போட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இந்த காய் வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டு மூடி வச்சிடலாங்க. இது 2 விசில் வரைக்கும் மட்டும் வச்சா போதும். அதிகமாக விசில் விட்டுறாதீங்க, குழஞ்சிரும் முருங்கைக்காய். இப்போ பாருங்கள், முருங்கைக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், கையில் எடுத்த உடனே அப்படியே உடையுது. 2 விசில் மட்டும் போதுங்க. அதிகமாக வச்சிட்டிங்கன்னா முருங்கைக்காய் ரொம்ப குழஞ்சிரும். இப்போ இது நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு அந்த முருங்கைக்காய்க்குள்ளே உள்ளே இருக்கு இல்லையா, அதை மட்டும் தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாங்க. இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி கூட்டு செய்ய போகிறோம். இதுக்குள்ளே பாருங்கள், விதை இருக்கும். இதை தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி லைட்டாக அமுத்துனீங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்துடும். இதையும் உள்ளே போட்டுக்கோங்க. இதில் நிறையா விட்டமின் இருக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருந்தது இதில் 1/2 கப் அளவு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்திருக்கேன். குட்டி குட்டி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 10 சின்ன வெங்காயம், அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணாதீங்க, சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வேர்க்கடலை 100, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 4 காஞ்ச மிளகாய். நமக்கு தேவையான பொருள் இவ்வளோதாங்க. இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா கலக்கி விட்டுருங்க. பாருங்க, இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி நல்லா வெந்து வரணும். அப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். மிளகாய் போட்டதுக்கப்புறம் நல்லா மடி கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி போட்டு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி சீக்கிரம் வேகணும் அப்படின்னா மூடி போட்டு வேக வச்சா சீக்கிரம் வெந்துருங்க. நானும் இப்போ அதே மெத்தட் தான் பண்ண போகிறேன். பாருங்கள், மூடி போட்டு 2 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இருக்கணுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம முருங்கைக்காயிலிருந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுக்கலாங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுறலாம். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், அதுலேயே கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. அப்புறம் நம்ம வேர்க்கடலை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். வேர்க்கடலை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க, 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட முருங்கைக்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இது வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.